நான் திரு இதேதுல்லாட்டிருந்து இந்த விவாதத்தை துவங்குறேன். தமாக மேடையில் அணிதிரண்ட என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள், என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு திமுக கூட்டணி கேள்வி எழுப்பியது. இன்னைக்கு எல்லாரையும் மேடையில் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. இது மேடையா அல்லது தலைவர் மூப்பனார் அவருடைய நினைவிடத்தில் நடந்த செயலா? இதுதான் முக்கியம். இது ஒரு மேடை கிடையாது. முதல்ல அதுவே தவறானது. இந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஒரே நேரத்தில் எனக்கு 3 பதவிகள் கொடுத்தவர். இலக்கிய அணி தலைவர், சிறுபான்மை பிரிவு தலைவர், மாநில செயலாளர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். எப்பொழுதும் அவருடைய நிகழ்வில் நான் அருகில் இருப்பேன். இதுதான் எனக்கு அவருக்குள்ளது. 1989 ராஜீவ்காந்தி மூலமாக எனக்கு சட்டமன்ற இடம் தேர்தலில் வாங்கி கொடுத்தவர் சேப்பாக்கம் தொகுதியில். நான் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவன், அன்பு கொண்டவன். ஆனால் அந்த தமாக வேறு, இன்று இருக்கக்கூடிய தமாக வேறு. அன்று காங்கிரஸ்காரர்கள் எந்த தலைவருக்குமே இடம் கொடுக்காத ஒரு காமராஜ் அரங்கத்திலே அவருக்கு இடம் கொடுத்தார்கள். அது கூட பல சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்கிறது. அந்த சர்ச்சைகளுக்கு நாங்களெல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும் தான் சொல்லுவோம். தலைவர் மூப்பனார் மீது நிறையா காங்கிரஸுக்கு செய்தவர். அப்படிப்பட்ட தலைவர் மூப்பனார் இந்த இடத்துல இருந்து அந்த சமாதியவே அகற்ற வேண்டும் என்று சொல்லும்போதெல்லாம் நாங்கள்லாம் தடுத்தவர்கள். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். இந்த தவறுகள் ஒரு இடத்துல போய் காமராஜருடைய அந்த நினைவிடத்தில் போய் தலைவர்கள் எந்த கட்சியாக இருக்கலாம், பார்க்கலாம், போகலாம். ஆனால் அங்கே போய் காங்கிரஸுக்கு எதிராகவும் அதே போன்று இன்றைய தலைவர்களுக்கு எதிராகவும் பேசுவது தான் அநாகரிகமானது என்று எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்கிறார். ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் மூப்பனார் அவர்கள் கையிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் இடம் கையிலே இருந்தது. திரு வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரே ஒரு இடம்தான் தேவைப்பட்டது அவர் பிரதமராவதற்கு. பாஜக தலைவர்கள் அனைவரும் கெஞ்சுகிறார்கள் மூப்பனார், உங்களை 3 இருக்கிறது, ஒரு இடத்தை கொடுங்கள், நாங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் காங்கிரஸ்காரன், நான் திருமதி சோனியா காந்திக்கு கட்டுப்பட்டவன் என்றாலும் நாங்கள் சில காரணங்களுக்காகத்தான் நாங்கள் தமாக என்ற ஒரு கட்சியை நடத்துகிறோம். நிச்சயமாக இந்த 3 பேரில் ஒருவரையும் பாஜகவுக்கு தர முடியாது. காரணம் RSS என்பது, பாஜக என்பது எங்களுக்கு எதிரானது. அதே நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவரை உயிரோடு கொளுத்துவதற்கு முயன்ற ஒரு அமைப்பு சார்ந்தவர்கள். 2வது மகாத்மா காந்திக்கு எதிரான என்றெல்லாம் அவர் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அப்படி தலைவர் மூப்பனார் அவர்கள், காங்கிரஸ் ரத்தம் ஊறி அந்த தலைவர் மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு அந்த வார்த்தையை சொன்னார்கள். அவர் கடைசி வரை அந்த ஒரு இடத்தை கொடுக்கல. அதனால திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராகவே ஆக முடியாம போச்சு. இப்போ மூப்பனாருடைய வரலாறு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ கூட்டணி ஃபார்மேஷன், திமுக கூட்டணி என்டிஏ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்களே, வலிமை ஆயிடுச்சு. நான் சொல்றது மூப்பனார் அவர்கள் மீது உள்ள நம்பிக்கையிலோ அவர் மீது உள்ள அபிமானத்திலோ ஒரு இடத்தில் கூடுவது என்பது, ஒரு கல்யாண வீட்டில் பாஜக தலைவரும் வருவாங்க, காங்கிரஸ் தலைவரும் வருவாங்க, திமுக தலைவரும் வருவாங்க. இதை வைத்துக்கொண்டு நாம் கூட்டணி என்று இப்பொழுது சொல்ல முடியாது. நாளை நடக்கலாம். இன்னைக்கு மேடையை பகிர்ந்தாங்க. இப்போ வன்னியரசு போன்றவர்கள்லாம் வராங்க, அஞ்சல் செலுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரே மேடையை பகிர்றாங்கல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அது மேடை அல்ல. அவருக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு இடம், அவரை போற்றக்கூடிய ஒரு இடம். அது மேடை அல்ல, அது ஒரு கூட்டம் அல்ல. அப்படி ஒரு கூட்டம் கூட்டினால் தலைவர் அம்புமணி வருவாரா, அவருடைய தந்தை திரு ராமதாஸ் வருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கட்சி இருக்கு. எந்த கட்சி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 கட்சி இருக்கு, எந்த கட்சியை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எந்த கட்சி அவங்க கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்ப நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு காலம் சொல்லட்டும். அது ஒரு பக்கம். திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார்லாங்க. நேற்று முந்தைய தினம் கூட கடுமையா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை சார்ந்து எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி முழு அறிக்கையை கொடுத்திருக்காரு. மீண்டும் சொல்றேன், பாமக என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் இந்த நிமிஷம் வரை கூட்டணி சொல்லல. ஆனா 2 கட்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல திமுகவை கடுமையா எதிர்த்து நேற்று முன்தினம் தான் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்காங்க. வார்த்தையில் அப்படி சொல்லலைன்ட்டீங்க, அது ஒரு ஓரமா வச்சிருவோம். திரு டிடிவி தினகரனை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பதும் காலம் பதில் சொல்லும். திரு ஓபிஎஸ் அவர்களை இப்போ பாஜகவிலிருந்து அவர் ஒரு வகையில் விலகிட்டார்.
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அங்கிருந்து ஆட்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒருவர் இன்னைக்கு பாஜகவுக்கு நாங்கள் 19% எடுத்தோம், 11% எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் யார் யார் எடுத்து கொடுத்தது? இல்லை, இதில் நீங்கள் டிடிவி தினகரன் நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை எல்லா இடங்கள்லையும் அவர் பதிவு செஞ்சு இந்தியா கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? என்டிஏ கூட்டணியில இருக்கிறேங்கிறத டிடிவி தினகரன் எல்லா இடங்கள்லையும் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அவர் பதிவு செய்தார், ஓகே. ஆனால் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாட்டில் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி, ஆமாம் எங்களுடன் தினகரன் இருக்கிறார், எங்களுடன் ஓபிஎஸ் இருக்கிறார்கள், எங்களுடன் அன்னை சிற்றன்னை சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்காரா? இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இது எதுவுமே இன்னைக்கு இல்லை, இது ஒரு மாய தோற்றம். அது நாளைக்கு நியாய தோற்றமாக மாறுதா இல்லையாங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லணும். நான் இப்போ மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு பாஜக 3 விழுக்காடு 4 விழுக்காடு உள்ள இடத்த ஒரு ஊதி பெருக்கி யார் யார்? திரு பாரிவேந்தர், அதே மாதிரி நம்முடைய வேலூரில் நின்றார் இல்லையா திரு ஏசி சண்முகம், இவர்களுடைய வாக்கு வங்கிகளை எல்லாம் இணைத்து, அதே மாதிரி யாதவர் அன்பு சகோதரர் உங்களுக்கு தெரியும், இப்படி பல கட்சி தலைவர்களை ஒன்றிணைந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று நாங்கள் 3-4% 11% காமிக்கக்கூடிய அந்த என்டிஏவில் இன்னைக்கு யார் யார் இருக்காங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணி அமைச்சிட்டோம், இவர்கள்லாம் இருக்காங்கன்னு இந்த நிமிஷம் வரையும் அவர்களால் சொல்ல முடிந்ததா? இல்லை. அதே நேரத்தில் எங்களால் சொல்ல முடியும். இன்னும் மேலும் 2-3 கட்சிகள் வருகிறார்கள் என்று கூட எங்கள் தமிழக முதல்வர் திமுக கூட்டணியுடைய அந்த இந்தியா தமிழ்நாட்டுடைய தலைவர் சொல்றாரு, எங்களிடம் இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறது. ஏற்கனவே திரு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் எங்களோடு இணைந்து இருக்கிறது என்றெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களாலும் எங்கள் தலைவர் செல்வ பெருந்தையாலும் சொல்ல முடியும். எங்களிடமிருந்து யாரும் செல்லவில்லை, புதிதாக வருகிறார்கள். இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவை எதிர்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்கள் இன்டாக்டா இருக்கோம் வெளிப்படையா எல்லா இடங்கள்லையும் சொல்றாங்க, திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே திமுகவுடைய ஆட்சியை எதிர்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் நல்ல கேள்வி கேட்டீங்க. திரு சீமான் அவர்கள் திமுகவை எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க. எதிர்க்கிறார் இல்லையா? அவர் என்ன நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. சரி, அது ஒரு பக்கம். தாவேகா தலைவர் ஒரு புதிய கட்சி வந்திருக்குல்ல சகோதரர் விஜய், அவர் நான் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா? இந்த ரெண்டும் அடுத்த பெரிய கட்சிகள். இந்த 2 கட்சிக்குள்ள தான் வாக்கு பரிமாற்றமே நடக்க போகுது. இன்னைக்கு விஜய்க்கு ஒரு வாக்கு வரணும்னா திரு சீமான் அவருடைய வாக்கு தான் வரணும். அதனால தான் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் மீது அவ்வளவு தூரம் அவர் எதிர்க்கிறாரு. அதை விட ஒவ்வொரு மாநாடு மரத்தோடு மாநாடுன்னு போட்டிருக்காருன்னா எப்படியாவது வாக்குகளை நான் மீண்டும் பழைய இடத்துக்கு வரணும்னு திரு சீமான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் எப்படியாவது நாமும் இடம்பெற வேண்டும், குறைந்தபட்ச இடங்களை பெற வேண்டும் என்று அவர் மிகப்பெரிய மாநாடு போட்டிருக்காரு. இந்த 2 பெரிய கட்சியில் நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோம், என்டிஏவோடு இருக்கிறோம், எடப்பாடி அவர்களோடு இருக்கிறோம் சொன்னாரா? இல்ல, காங்கிரஸ் கட்சியிலேருந்து விஜய் அவர்களுடைய கட்சியை பெரிய கட்சி அப்படின்னு காங்கிரஸ் சார்பில் நீங்க வழி முடிஞ்சிருக்கீங்க. நீங்க தான் சொன்னீங்க பெரிய மாநாடு போட்டார்கள், மாநாடு போட்டார்கள் பெரிய கட்சிகள் அப்படின்னு ஜெயதுல்லா சார் வழி முடிஞ்சு பாராட்டுக்கள். அடுத்த 2 பெரிய கட்சிகள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து யாரும் சொல்லல, ஜெயதுல்லா சார் தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. சொல்றேன், நிச்சயமாக விஜய் அவருடைய கட்சியும் திரு சீமான் அவர்கள் கட்சியும் 5 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடு உள்ள கட்சிகள். வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் நாம் மறுக்க முடியாது. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு என்ன இருக்குன்னு சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி தெரியும் 8%. ஆனால் விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியையும் காங்கிரஸ் ஆத்தரைஸ்ட் பண்ணிருக்காங்க திமுக கூட்டணியில இருந்து அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலே நிக்காத பொழுது அவர் இந்த மாதிரி ஒண்ணுமே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? வாங்கினாரு, ஆட்சியை பிடிச்சாரு. நான் எதுக்கு சொல்ல வர்றேன், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த கட்சிகளுக்கு உள்ள பலம் நமக்கு தெரியும். நிச்சயமாக 5லிருந்து 10 உள்ளது. அதுல யாருடைய சீமானவருடைய வாக்கை அவர் எடுக்கிறாரா அல்லது விஜய்க்கு ஏற்கனவே இருந்த வாக்கை சீமான் வச்சிருந்த அதை எடுக்கிறாரா? இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆக 2 கட்சிகளும் குறைஞ்சபட்சம் 5லிருந்து 8 அல்லது 10% உள்ள கட்சிகள். இது போக இந்த கட்சி யாருக்கு போகும்? அதிமுக வாக்கும் பாஜக ஆதரவு கட்சிகளுடைய வாக்கும் தான் இவர்களுக்கு போகும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அப்படியே இருக்குது, கூடி இருக்குன்னு நேத்து உங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியும். சரி ரமேஷ்,
இன்றைக்கு தலைவர் மூப்பனார் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கத்திற்கு அண்ணன் பேசினாங்க இல்லைங்களா, திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை நடத்த ஒரு தலைவர் மூப்பனார் அவர்கள். அண்ணன் கூட 89ல சட்டமன்ற உறுப்பினரா சேப்பாக்கத்தில் நின்று சொன்னார். அண்ணன் தனிச்சு தான் நின்னார் காங்கிரஸ் கட்சியில. அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் 89 இங்க வந்தப்போ அண்ணனுக்கு சேப்பாக்கத்தில் தனித்து தான் கொடுக்கப்பட்டது. அண்ணன் எந்த திராவிட இயக்கத்தோடு சேர்ந்து அரசியல் நின்னாரா கேளுங்க. மூப்பனார் அவர்கள் 2-3 முறை களம் கண்டவர், ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை களம் கண்டவர். நீங்க திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக இன்றைக்கு பல பேர் பேசுகிறோம் இல்லையா, இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் எடுக்கக்கூடிய முனைப்பு, அண்ணாமலை எடுக்கக்கூடிய முனைப்பு எல்லாமே மூப்பனார் அவர்கள் எடுத்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய முயற்சிகளை பண்ணிவிட்டார். இன்னும் சொல்ல போட்டீங்கன்னா 96ல அவருக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு, அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் ரஜினிகாந்தோடு சேர்ந்து என்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் அவரே அதை என்ன செய்கிறார் சொல்றாங்க, நீங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க, பிரதமர் ஆகணும் அப்படின்னு. பிரதமர் என்றது 97ல அந்த எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க நாடாளுமன்றம் கூடி விபி சிங் அவர்கள் வருகின்ற, சாரி இவரு அடுத்தது தேவகவுடா வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்தது 96ல. நீங்க சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்ற வாய்ப்பு வருகின்ற பொழுது மீண்டும் கூட்டணி தான் சேர்கிறார். சரி, அது தேவையில்லை, நமக்கு 40 தொகுதி கிடைச்சா போதும் என்பதற்காக தான் அவர் இறங்குகிறார். அந்த தகவல் உண்மையா? அவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைவர் இதை மட்டும் அந்த தகவலை மட்டும், ஏன்னா மூப்பனார் மீது அதிகப்படியான நட்பு வைத்திருந்த மதிப்பு, அதனால நான் கேட்கிறேன், உண்மையாவே மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துச்சா? அன்பு தம்பி சொல்றதுல இருந்து 2 விஷயத்தை சொல்லிட்டு சொல்ல இல்ல, எனக்கு நேரம், நான் இந்த ஒரு கேள்விக்கு நேரடியாக சொல்றேன். தலைவர் மூப்பனார் அவர்கள் அந்த வாய்ப்பு வந்துச்சா? திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணி வச்சவர், அதே போன்று அதிமுகவோடும் கூட்டணி வச்சவர். அவர் திராவிட கட்சியை எதிர்த்துலாம் இல்லை. நம்பர் 1, அவருக்கு பிரதமர் பதவி கொடுக்கிறது சொல்றது தவறு, அதை தடுத்தது என்று சொல்வது தவறு. இது திமுக மீது நீங்க அப்புறம் சொல்லுங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு கூடயே இருந்தாலும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை என்பது எனக்கு தெரியும். 3வது, திருமா அவர்கள் தனக்கு இருந்த பதவியை தூக்கி எறிஞ்சவர். ஒரு நிமிஷம், நாங்க கூட்டணி சார். நீங்க கூட்டணி இருக்கிறாரு. ஒரு எனக்கும் திரு திருமாவளவன் காங்கிரஸ் கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன், ப்ளீஸ் கொஞ்சம் விடுங்க. எனக்கும் திருமாவளவன் சார் அவங்க டைம்ல நான் அந்த கேள்வியை கேட்கணும் சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு நேரம் நீங்க இந்த நேரத்தை வீணாக்கி இருக்கீங்க. நான் சொல்றது கர்நாடக பாராளுமன்ற தேர்தலில் 3 வேட்பாளரை காங்கிரசுக்கு எதிராக நிறுத்தினார் திரு திருமா. எங்கள் கோரிக்கையை ஏற்று அந்த 3 பேரையும் வாபஸ் வாங்கினார். அவர் கொள்கைக்காக வாழக்கூடியவர், பதவிக்காக வாழக்கூடியவர் அல்ல. 2வது, கேப்டன் விஜயகாந்துடைய மனைவி சகோதரி அவர்கள் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரையும் நாங்க என்டிஏல இருக்கோன்னு சொல்லல. அவங்க தான் பாஜகவுக்கு எல்லா நேரத்திலையும் ஆதரவா இருந்தவங்க. ஆதரவு கொடுத்தவங்களே அரவணைக்க தெரியாம அவங்களுக்கு எதிராக நடந்தது பாஜக என்பது இந்த நேரத்தில். அப்போ இது ஒரு கிளாரிபிகேஷன், மூப்பனார் அவர்களுக்கு முதல்வர் பதவியோ பிரதமர் பதவியோ வரல, நிச்சயமாக வரல. இல்ல, அண்ணன் சொல்றது தவறான வாதம். நீங்க அன்னைய நாளேடு கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 6 மாத காலம் திராவிட இயக்கத்துல நாங்க எதுக்கு வெளியில வரோம்? திமுக கூட்டணியில் அன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார். அன்றைக்கு எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் இருந்தாங்க, அன்னைக்கு ப. சிதம்பரம் இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எதுக்கு வெளியில வராங்க? எதற்காக வெளியில வராங்க? நீங்க மூப்பனாரை, காங்கிரஸ் மூப்பனாரை அங்கீகரித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திமுக பழி வாங்கி விட்டது என்பது நீங்க பட்டி தொட்டில உள்ள சாமானியனுக்கு தெரியுமே. அப்படி ஏதாவது கண்டென்ட் சொன்னாங்களா? இந்த ஒரு ஆதாரம் மட்டும் கொடுக்கட்டும். ஒரே ஒரு ஆதாரம், திரு மூப்பனாருக்கு எதிராக திமுக இருந்தது, திரு கலைஞர் இருந்தார்னு ஒரு ஆதாரம் கொடுக்கட்டும். பத்திரிகை செய்தி ஆதாரம், பத்திரிகை செய்தி நான் எப்படி ஆதாரத்தை தேடி எடுக்க முடியும்? ஆதாரபூர்வமான உங்களுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய மனதில் என்ன இருக்கிறது, ஒரு அரசியல் கட்சியுடைய மனதில் என்ன இருக்கின்றது, நீங்க பத்திரிகை செய்தி தான் சொல்லணும். அன்றைக்கு மூப்பனாருக்கு துரோகம் விளைவித்தது என்று இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அது அதிகாரப்பூர்வமா பேசியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு பேசிய அத்தனை என்ன தெரியுமா? சமாதிக்கே ஒரு குந்தகத்தை இன்னைக்கு திருமதி சீதாராமன் மூப்பனார் அவர்களுக்கு இது போன்ற உயர்ந்த பதவி வரும் அப்படிங்கிறது யாரு சொன்னாங்க? அது அந்த ஒரு பத்திரிகை செய்திதானா, இல்ல அவரே இந்த மாதிரி எங்கேயாவது சொன்னாரா, இல்ல அந்த அவரோடு இருந்த யாரும் சொன்னாங்களா? சார், அவர் என்றைக்கும் பதவி எதிர்பார்த்தவர் இல்ல. சரி, பதவி எப்பொழுதுமே அவர் தியாகம் செய்தவர். தனக்கு வரும் பதவியை கூட எல்லாருக்கும் கொடுத்து அழகு பார்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். ஆனா அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடக செய்தி நம்ம எடுக்கணும். இப்ப நீங்க ஒரே நிமிஷத்துல நான் இப்ப ஆதாரத்தை நான் காட்ட முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு நான் எல்லாத்தையும் ஆதாரத்தை கேக்குறது மூப்பனார் மூப்பனார் தான் எதையும் விரும்ப மாட்டார், அவர் சொல்ல மாட்டாருன்னு சொல்லிட்டமே.
அவருக்கான வாய்ப்பு கிடைச்சது அகில இந்திய அன்னைக்கு அகில இந்திய அளவில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்று அன்றைக்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. அன்றைக்கு திமுக அந்த கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு அதிலே தொழில்துறை அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற செய்தியை சொல்லி இருக்காங்களே. ஊடகத்தினுடைய செய்தி, பத்திரிகை செய்தி, பத்திரிகை செய்தி சொன்னாரு. இப்ப நீங்க அமைச்சர் பதவி விரும்பல, பிரதமர் பதவி விரும்பல, இந்த அரை மணி நேரம் இதே சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்படி இது கூடுதல் கட்சி வந்தா இடப்பகிர்வு செய்வார்கள். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 70 இடங்களுக்கு மேலே எதிர்கட்சி அதிமுக கிடைச்சிச்சு. இப்போ எங்களுக்கு 1% வாக்கு கூடுனாவே கிட்டத்தட்ட 30 இடங்களுக்கு கீழே அதிமுக போகும், திமுக கம்ஃபர்டபுளாக வரும். எங்கள் இடம் ஏற்கனவே உள்ள இடம் கிடைச்சாலே நாங்கள் 25க்கு 18 வாங்கினாலும் நிச்சயமாக 22க்கு மேலே வருவோம். ஒன்று. ரெண்டாவது இதேதுல்லா சார், உண்மையாகவே 18 இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதேதுல்லா 18 இடங்களை தீர்மானிச்சிருக்கிறீங்க. இல்ல, நான் சொல்றது 18 இடங்கள் 25ல வெற்றி பெற்றோம். இந்த சதவீதம் கூடுறதுனால திமுக கூட்டணி கூடுதல் இடங்களை பெறும்போது நீங்க 25 to 18 இந்த லைன்ல தான் இருக்கீங்க. இல்ல, ஒரு புதிய கால்குலேஷன் சொன்னீங்க, அந்த கால்குலேஷன்ல 25 to 18 அந்த லெவலுக்கு. நீங்க கடந்த தேர்தலுடைய வரலாறு தெரியாம இல்ல, அந்த நம்பர் தானே, அதோட கூடாது. கூடும் சொல்ல வரேன், சொல்லுங்க சார். பாருங்க, எங்களுக்கு கூடுதலாக சில சதவீத வாக்குகள் வருதுன்னு. சதவீத வாக்குகள் இடங்கள் எத்தனை இடங்கள் எப்படின்னா 3 பார்லிமெண்ட் அவர்களுக்கு போச்சுன்னா மொத்தம் எவ்வளவு? 3018. மீது 234ல 36 போனா நாங்க 200க்கு மேல இடங்களை வருவோம். திரு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி காங்கிரஸ்க்கு எத்தனை இடம் சார்? திரும்பவும் சொல்றேன், நாங்க கம்ஃபர்டபுளா நாங்க முதல்ல 25 இருந்து நாங்க 18 எடுத்தோம். இப்ப 25ல 22 எடுப்போம். காரணம் கூடுதல் வாக்கு. இன்னொரு பக்கம் வேங்கவயல் நடப்பதற்கு முன்னால் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இல்ல, டைம் இல்ல, எனக்கு இந்த 2 நிமிஷத்துல முடிக்கணும் ஷோ. இந்த குறிக்கிற டைம் தான் எனக்கு வேணும். வேங்கை வயல்ல அப்படி இல்ல, நடப்பதற்கு முன்பு திருமாவளவன் அவர்கள் சில 1000 வாக்குகள் தான் வித்தியாசம் பெற்றாரு. இன்னைக்கு அதுக்கு பிறகு பல்லாயிரம் வாக்குகள், லட்சம் வாக்குகளுக்கு மேல வெற்றி பெற்றிருக்காரு. அவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மூணாவது, அவர் தங்கவராஜன் ஒரு வார்த்தை சொன்னாரு, எம்ஜிஆர் இல்லாதனால விஜயகாந்த் செல்வி ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாங்க. ஒரு விஷயம் 2006ல எம்ஜிஆர் இல்ல, 2009 எம்ஜிஆர் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் இல்ல. அதனால வரலாறை புரிந்து பேசுங்க. அவர்கள் 2 பேரும் கூட்டணி வைத்ததுக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்ன சொல்றேன், 2 பேருக்கும் சவால் விடுறேன். காங்கிரஸ் நண்பருக்கும் விசிகா நண்பருக்கும் இடமிருக்க கூடாது. 10 நிமிடம் உங்களுடைய வாதத்தை நேரம் கொடுங்க. புள்ளி விவரத்தோட நான் விவாதிக்கிறேன். உங்களோட டேட்டாவோட 2 நிமிஷம் தான் சார். 1 நிமிஷம் போகுது சார். இருங்க இருந்தா பொய் ஜேபி பொய் தான் சொல்றோம். நீங்க எது சொன்னாலும் அது பொய் தான். சரி, எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல. அதனால தான் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இதேதுல்லா சார், மக்கள் புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ் மக்கள் உங்களை என்னோட நேரத்தை நீங்க எடுக்குறீங்க. தமிழர் விரோத கட்சி பாஜக RSS. நான் கேட்க 10 லட்சம் கோடி கொடுத்துருங்க. காங்கிரஸ் விட 6 மடங்கு கொடுத்துருக்கோம். சாலை போக்குவரத்துல 7 மடங்கு கூட கொடுத்துருக்கோம். ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 6 மடங்கு கூட கொடுத்துருக்கோம். ஊரக வளர்ச்சி எல்லாமே ஒண்ணு கிடையாதுங்க. 1000 ரூபாய் ஒதுக்கிறீங்க ரயில்வேக்கு. எருங்க சார், 1000 ரூபாய் ஒதுக்கிறீங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் போய் மக்களுக்கு தெரியும். அதனால தான் உங்க நிராகரிச்சிருக்காங்க தமிழக மக்கள். இரண்டாவது கட்டமைப்புக்கு வந்து பணமே கொடுக்கறாங்க. சரி, பாஜகவுடைய கோட்டை. ஆனா அங்கேயே 12 ஸ்மார்ட் ட்ரெயினுக்கு பணம் கொடுத்தீங்களா? 12 ஸ்மார்ட் சிட்டி கொடுத்தா இரண்டாவது கட்டுமானம் ட்ரெயினுக்கு பணம் கொடுத்தீங்களா? மதுரை ஏக்ஸ்ல கட்டடம் கட்டீங்களா? இதேதுல்லா சார், தமிழக தலைவர் மூப்பனாருக்கு மட்டும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சி வந்து துரோகம் பண்ணலங்க. தமிழனுக்கு ஒட்டுமொத்த துரோகத்தை இழைச்சு நீங்க வந்தனால திருப்பி கற்பனை பாக்காதீங்க. எங்க பாருங்க, இதுல பிசிகா பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா? துரோகம் பண்ணி இருந்தா 40 தொகுதி தமிழக தொகுதியில 40லயும் நாங்க வென்றோம். நீங்க ஜீரோ. நீங்க ஜீரோ. துரோகம் பண்ணதுனால நீங்க ஜீரோ. நாங்க 40 வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்றோம். தமிழ் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் தமிழுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள்.
அடுத்த முறை பேச இதயதுல்லா சார். பேச ஆரம்பிச்சிரும். அடுத்த முறை பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எந்த முறையும் இதயதுல்லா சார். இதயதுல்லா சார். இதயதுல்லா சார். நாகரிகம் கிடையாது. உங்களோட பதில் இல்ல, சமாளிக்க பாக்குறீங்க. பதில் சொல்றேன் கேளுங்க. மக்கள் நான் இதயதுல்லா சார், நான் ஒரு நிமிஷம் அவருக்கு கொடுத்தேன். இதயதுல்லா சார். ஜெயிச்சிருக்கோம். இதயதுல்லா நீங்க சார். தோத்துருக்கீங்க, ஜீரோ நீங்க. இதயதுல்லா சார். பொய்யில மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்க. இதயதுல்லா சார். அதிமுக தலைமையில் ஒன்றிணைந்த என்டிஏ கூட்டணி என்ற விவாதத்தில் நம்மோடு 4 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. நால்வருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.